மேட்ரிமோனியில் இரண்டாவது திருமணத்திற்காக பதிவு செய்துள்ள பெண்களாக குறிவைத்து தமிழகம் முழுவதும் 80க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி நகை, பணம் உள்ளிட்டவற்றை மோசடி செய்த போலி என்ஜினியரை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஒரு பெண்ணிடம் திருமண பதிவு தளம் மூலம் அறிமுகமான சக்கரவர்த்தி என்ற இளைஞர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 20 பவுன் நகையை மோசடி செய்து ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருவிடைமருதூர் காவல்துறையில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் சக்கரவர்த்தியை தேடி வந்த தனிப்படை காவல்துறையினர் அவரை திருவிடைமருதூர் அருகே கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் 12ஆம் வகுப்பு வரையே படித்துள்ளது தெரிய வந்துள்ளது. சென்னையில் இன்ஜினியராக பணியாற்றிக் கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு திருமண பதிவு தளத்தில் இரண்டாவது திருமணத்திற்காக பதிவு செய்த பெண்களை குறிவைத்து அவர்களின் நகை மற்றும் பணத்தை ஏமாற்றியதோடு அதன் மூலம் சொகுசு கார், நட்சத்திர விடுதி வாழ்க்கை என ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துள்ளார். சக்கரவர்த்தி மீது பல்வேறு மாவட்டங்களில் 8க்கும் மேற்பட்ட புகார்கள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து தற்போது 15 பவுன் நகை, 1 லட்சம் ரொக்கம், ஒரு கார் மற்றும் செல்போனை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அவரிடம் கைப்பற்றப்பட்ட செல்போனை ஆய்வு செய்ததில் 80க்கும் மேற்பட்ட பெண்களுடன் அவர் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருப்பதைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பல பெண்களை ஏமாற்றி இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் சக்கரவர்த்தியை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கும்பகோணத்திலிருந்து செய்தியாளர் விவேக் ராஜ்.